அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. அந்த சர்வேவோட சாராம்சம் விஜய் தனியாக நின்னா 23% நிற்பார். என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட். அது ஈவன் அப் டு 25 வரைக்கும் போகலாம் நான் நம்புகிறேன். அந்த பார்ட் கரெக்ட். நான் அடுத்தவர் என்ன சொல்கிறாரு, விஜய் அதிமுக பாஜக என்டிஏல சேர்ந்தார்னா மொத்தமே 35% வருன்றார். அதுக்கு அவங்க காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபியோட ஐடியாலஜிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்கேவுடைய உட்கட்சி பிரச்சனையும் இந்த ஒரு 35% அவங்க கன்சால்டேட் ஆகிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இந்த ரெண்டு விஷயத்தை நான் என்ன சொல்கிறேன், ரெண்டையும் நம்ம பேசுவோம். 75 சீட்டு 21, அதுக்கு முன்னால் வந்து 19 பிஜேபி திமுக கூட்டணி ஸ்வீப்பு, 24 ஸ்வீப்பு, ஒரு சீட்டு தான் வித்தியாசம் 19 24. அதான் 21 75 சீட் அந்த கூட்டணி ஜெயிக்குது. போஸ்ட் கரூர் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் விஜய் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற செய்திகள் வர ஆரம்பிச்சோன்னே இது மாதிரியான சர்வேஸ் வருது. இது எப்படி பார்க்குறது சார்? ஆனால் இந்த கட்டுரை வந்து ரொம்ப சப்ஸ்டாண்டர்டாகவும் இருக்குது. பிரிண்ட்டு சேகர் குப்தாவோட ஸ்டேச்சருக்கு இப்படிப்பட்ட கட்டுரைகள் பிரிண்டில் வருவது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு பத்திரிகையாளனாக அருவருப்பானதாக இருக்குது. இந்த சர்வேவோட இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, விஜய் தனியாக நின்னாலும் ஏடிஎம்கே பிஜேபியோட போய் நின்னாலும் 50% திமுக ஓட்டு வாங்கிடுது. குறைஞ்சபட்சம் தனியாக விஜய் நின்னா 45% திமுக வாங்கிடுது அப்படின்னு எழுதுகிறார். அதாவது இந்த கட்டுரையோட நோக்கம் திமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறப் போகிறது விஜய் என்ன பண்ணாலும் என்ற ஒரு கருத்தை விதைப்பது. ஆனால் அதில் பாருங்கள், அவங்களே பிரசாந்த் கிஷோர் ஆரம்பத்தில் 20% வரைக்கும் ஒரு ஓட்டு வாங்குவார்னு சொன்னப்போ எள்ளி நகையாடி நக்கல் பண்ணவங்க இன்றைக்கி அவங்க சர்வேலே 23%, 23 + 25 வரைக்கும் போகுது. அதுவே திமுக பெரிய நெருக்கடி. விஜய்க்கு 25% வருதுன்னு திமுகவோட சர்வேலே வருதுன்னா இது வந்து அபாயமணி ஒலிக்க தொடங்கியிருக்குன்னு அர்த்தம். அவர் என்ன பேசுகிறாருன்றதை நம்ம அதிகாரப்பூர்வமாக அப்போ தான் தெரிஞ்சுக்கலாம். அவர் மனசில் என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியல. அந்த விசாரணை சிபிஐக்கு போன பிறகு நீதி வெல்லும்னு அவர் போட்டார். ஸோ அவருக்கு அது ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் டைம் அவர் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவருக்கு உயிர் எப்போ, அதாவது வந்து அவருக்கு வந்து எப்போ வந்து ஒரு ஆறுதல் கிடைத்ததுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னா அவர் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ரியாக்ட் பண்ணது தான். ட்வீட் போட்டிருந்தார் நீதி வெல்லும்னு. ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கிறார் என்று தான் அதற்கு அர்த்தம். விஜய் களத்துக்கு போய் செதராட்டம் ஆடி இருந்தால் திமுகவோட நெரேட்டிவ் எடுபட்டிருக்காது. இன்றைக்கி ஒன் சைடாகவே நெரேட்டிவ் போனதுக்கு காரணம் விஜய் திமுக கிட்ட இருக்கக்கூடிய பணபலம், ஊடக பலம். விஜய் சேர்ந்தால் 35%. அதுக்கு வந்து ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து இன்டர்னல் இஷ்யூஸ் தான். இந்த இன்டர்னல் இஷ்யூஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தால் 22% வருதுன்றது அப்போ இன்டர்னல் இஷ்யூ வராது. நீயே வந்து இது திமுகவோட சர்வேன்ற, திமுகவோட சர்வே திமுக சாதகமாக தானே இருக்கும். திமுகவோட சர்வே திமுக எதிராக இருந்ததுனா தான் அது நியூஸ். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ரீசெண்டாக வந்து த பிரிண்ட்ன்ற ஆன்லைன் மீடியா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதில் அந்த ஆர்டிக்கலில் அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, அதாவது கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கூட அவங்க ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது October 1 9 இந்த டேட்குள்ளே அவங்க சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கிட்ட அவங்க அந்த சர்வேவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது குறிப்பாக ஒரு தொகுதியில் 1234 பேர் அப்படின்ற அடிப்படையில் அவங்க அந்த சர்வேவை நடத்தியிருக்காங்க. அதில் என்ன வருதுன்னா, விஜய் வந்து தனித்து போட்டியிட்டால் 23% ஓட்கள் வந்து அவருக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து தனித்து போட்டியிட்டால் 23% ஓட்டுக்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த சர்வே அதிகாரப்பூர்வமாக திமுக எடுத்துதான்னு திமுக தரப்புலேருந்து எந்த விதமான செய்தியும் இல்லை. பிரிண்ட்ன்ற இணையதளம், சேகர் குப்தான்னு இந்தியாவோட மிக முன்னணி மூத்த பத்திரிகையாளர்கள் ஒருவர், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட்ஸ். அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஆசிரியராக இருந்தார், இந்தியா டுடேல இருந்தார். அந்த பிறகு தனியாக இப்போ பிரிண்ட்டுன்னு ஒன்று ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் மீடியா நடத்திட்டுருக்கார். அதில் இப்போ அது வந்து வெப்சைட் ஆர்டிகல்ஸ் வரும், ரிட்டன் வேர்ட்ஸு ப்ளஸ் அவங்க யூடியூப் சேனல்ஸும் நடத்திட்டுருக்காங்க. என்டிடிவியில் வாக் த டாக்னு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் இந்தியாவின் உலகின் முக்கியமான தலைவர்கள், பல்துறை அறிஞர்களோட நேர்காணல் நடத்தியவர். அவருடைய இணையதளம் அது. ஆனால் இந்த கட்டுரை வந்து ரொம்ப சப்ஸ்டாண்டர்டாகவும் இருக்குது. பிரிண்ட்டு சேகர் குப்தாவோட ஸ்டேச்சருக்கு இப்படிப்பட்ட கட்டுரைகள் பிரிண்டில் வருவது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு பத்திரிகையாளனாக அருவருப்பானதாக இருக்கிறது. ஏன்னா அதிகாரப்பூர்வமாக திமுகலேருந்து இப்படி ஒரு சர்வே எடுத்தாங்கன்றதுக்கான எந்த விதமான அறிவிப்பும் நமக்கு வரல. இந்த கட்டுரையை எழுதியவர் அவர் சொல்லிக்கொள்கிறார். வாட் ஹி கிளைம்ஸ் டு பி த ஃபேக்ட் இஸ் த சர்வே வாஸ் டேக்கன் பை டிஎம்கே. கிராக்ஸ் ஆஃப் த மேட்டர் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாராம்சம், அந்த சர்வேவோட சாராம்சம்
விஜய் தனியாக நின்னா 23% நிற்பார். என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட். அது ஈவன் அப் டு 25 வரைக்கும் போகலாம் நான் நம்புகிறேன். அந்த பார்ட் கரெக்ட். ஆனால் அடுத்தவர் என்ன சொல்கிறாரு, திமுக விஜய் அதிமுக பாஜக என்டிஏல சேர்ந்தார்னா மொத்தமே 35% வருன்றார். தனியாக அதிமுக பிஜேபியும் தனியாக விஜயும் நின்னா விஜய்க்கு 23%, அதிமுக பிஜேபிக்கு 22% வருன்றார். ஆனால் சேர்ந்தாங்கன்னா அப்படியே வந்து அது வந்து 10% 12% குறையுன்றது வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. நம்பர் 1. இந்த சர்வேவோட இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, விஜய் தனியாக நின்னாலும் ஏடிஎம்கே பிஜேபியோட போய் நின்னாலும் 50% திமுக ஓட்டு வாங்கிடுது. குறைஞ்சபட்சம் தனியாக விஜய் நின்னா 45% திமுக வாங்கிடுது அப்படின்னு எழுதுகிறார். அதாவது இந்த கட்டுரையோட நோக்கம் திமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறப் போகிறது விஜய் என்ன பண்ணாலும் என்ற ஒரு கருத்தை விதைப்பது. விஜய் தனியாக நின்னா 23%, அதிமுக பாஜக கூட்டணி 22%. ஆனால் விஜய் போய் என்டிஏல சேர்ந்தார்னா மொத்தமே 35%. எப்படி பார்த்தாலும் விஜய் அதிமுக கூட்டணிக்கு போனாருன்னா அதிமுக பாஜகவுக்கு பிஜேபிக்கு 50% ஓட்டு. தனியாக விஜயும் தனியாக என்டிஏ அதிமுக பாஜக நின்னாங்கன்னா பிஜேபிக்கு திமுகவுக்கு 45% ஓட்டு. அதாவது இது வந்து இப்படிப்பட்ட ஒரு செய்தியாளர்கள் வந்து இன்றைக்கி இருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. பிளான்டடுன்னு வாங்க, இது வந்து நல்லா பிளான்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டோரி. இது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாகவும் வருத்தமாகவும் இருக்கிற விஷயம் என்னென்னா, சேகர் குப்தா மாதிரி இந்தியாவோட மிக மூத்த பத்திரிகையாளர்கள், எனக்கெல்லாம் அவர் வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி. எனக்கு அவரோட கட்டுரைகளை நான் பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக படித்து வருகிறேன். அவர் ஒரு கவர்மெண்ட்டே கவுத்தார். 97 அக்டோபரில் இந்தியா டுடேயில் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டை லீக் பண்ணி விட்டு ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட்டே கவுத்தது அவர் தான். திமுக தான் ராஜீவ்காந்தி படுகொலையில் முக்கிய பங்கு வகித்ததுன்னு ஜெயின் கமிஷனோட இன்டர்னல் ரிப்போர்ட்டில் வருதுன்னு. அதாவது திமுகவோட ரோலை வந்து அதில் ப்ரோவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, அவ்வளோதான். அந்த அறிக்கையே பார்லிமெண்ட்டில் வைக்கிறதுக்கு முன்னால் லீக் பண்ணி இந்தியா டுடேயில் காங்கிரஸ் அதனால் ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட்டு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கி சரியாக 28 ஆண்டுகளுக்கு முன்பு ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட்டே கவுத்து எலெக்ஷனை கொண்டு வந்தது இந்தியா டுடே வெளியிட்ட அந்த ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டை லீக் பண்ணது. அப்போ ஆசிரியராக இருந்து அதை செய்தவர் சேகர் குப்தா. அது மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க். அதில் ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேன். அது ப்ரொஃபஷ்னல் ஒர்க். இப்போயும் வந்து ஒரு தொடர்ந்து அற்புதமான கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார். குறைகள் உண்டு அவர்கிட்ட, நான் மறுக்கல. பட் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜேர்னலிஸ்ட். இப்படி ஒரு பிளான்டட் ஸ்டோரியை அவருடைய ஆன்லைன் போர்ட்டலில் அவர் எப்படி வெளியிடுறாருன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்தோட சாராம்சம் என்னென்னா, ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. இவர்கள் 26 தேர்தலில் விஜய் யாரோடு போனாலும் போகாவிட்டாலும் திமுக 45% அல்லது 50% வாக்குகளை வாங்கி அமோகமாக 45% வாங்கினாங்கன்னா ஸ்வீப் 200 சீட் அடிப்பாங்க. 50% வாங்கினாலும் அதே தான். அப்போ அந்த கருத்தை விதைப்பது தான் இந்த கட்டுரையின் நோக்கம். இதை வந்து திட்டமிட்டு இவர்கள் திமுக செய்து கொண்டு இருக்கிறது. அந்த நெரேட்டிவை பில்டு பண்ணுறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இதில் பிரிண்ட் மாதிரியான ஒரு பெரிய ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஊடகம் வந்து பயன்படுத்தப்பட்டிருப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. அவங்க சர்வேவை அவங்க வெளியிடட்டும், அவன் பேப்பரில் போட்டுக்கிட்டோம், முரசொலியில் போட்டுக்கிட்டோம், சன் டிவியில் போட்டுக்கிட்டோம், கலைஞர் டிவியில் போட்டுக்கிட்டோம். பிரிண்ட்டில் கொண்டு வந்து அதை போடுறான். அது என்ன சோர்ஸு, அதை அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ண மறுக்கிறாங்க. நீ எந்த அடிப்படையில் இப்படி போடுற அதை சொல்ல. அப்போ தெரிந்தோ தெரியாமலோ மிகப்பெரிய ஊடகங்களும் இன்று விலை போய் கொண்டிருக்கின்றன என்பதுதான் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்று நான் கருதுகிறேன். ஓகே சார், இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற அந்த கால்குலேஷன் அவங்ககிட்ட ஒரு டவுட் இருக்குது சார். என்னென்னா, இப்போ ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ப்ளஸ் டிவிகே சேர்ந்தால் 35% ஓட்ஸ் தான் மொத்தமாக வந்து அந்த என்டிஏ கூட்டணியே வந்து 35% ஓட்ஸ் தான் கன்சால்டேட் பண்ணும் அப்படின்றாங்க. அந்த ஒரு தருணத்தில் டிஎம்கே வந்து 50% ஓட்டு வாங்கி அமோக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்களா? அதுக்கு அவங்க காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபியோட ஐடியாலஜிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்கேவுடைய உட்கட்சி பிரச்சனையும் வந்து இந்த ஒரு 35% அவங்க கன்சால்டேட் ஆகிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இந்த 2 விஷயத்தை நான் என்ன சொல்கிறேன், ரெண்டையும் நம்ம பேசுவோம். இப்போ வந்து அவங்க ஐடியாலஜிக்கல் பேட்டில் இருக்குன்றது உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தான் எதிரொலிக்கும், அசம்பிளியில் பெரிய அளவில் எதிரொலிக்காதுன்றதுக்கு உதாரணம் 19லையும் 24லையும் மிகப்பெரிய அளவில் ஜெயித்த பிஜேபி திமுக கூட்டணி 21ல் ஏன் 75 சீட்டு வாங்கி படுதோல்வி அடைஞ்சது. படுதோல்வின்னா தோல்வி அடைஞ்சது. 75 சீட்டு 21ல். அதுக்கு முன்னால் அந்த 19ல் திமுக கூட்டணி ஸ்வீப்பு, 24லையும் ஸ்வீப்பு. ஒரு சீட்டு தான் வித்தியாசம் 19க்கும் 24க்கும். ஆனால் 21ல் 75 சீட் அந்த கூட்டணி ஜெயிக்குது. அதில் வந்து பெரும்பாலானது வந்து மேற்கு மண்டலத்திலலாம் இவங்க கதை அளந்தாங்கனால விக்டரி இஸ் அ விக்டரி. அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீ பிஜேபி கூட நின்றினாலும் அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது.
போட்டி மிகப்பெரிய கேள்வி, மூலாதாரமான கேள்வி 26ல் திமுக வேணுமா வேணாமான்றதான வழியா பிஜேபி வேணுமா வேணாமான்றது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு, அவன் என்ன சொல்கிறான், 35% பிஜேபியோட ஏடிஎம்கே விஜய் சேர்ந்தால் 35%, அதுக்கு வந்து ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து இன்டர்னல் இஷ்யூஸ் தான். இந்த இன்டர்னல் இஷ்யூஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தால் 22% வருதுன்றி, அப்போ இன்டர்னல் இஷ்யூ வராதா? அங்கே லாஜிக் இடிக்குது இல்லை? ஏடிஎம்கேல இன்டர்னல் இஷ்யூ இருக்குது, எல்லா கட்சியிலும் இன்டர்னல் இஷ்யூ இருக்குது. பாருங்கள், இந்த இன்டர்னல் இஷ்யூலாம் நாள் நெருங்க அப்படியே போய் இன்னும் 6 மாதம் இருக்குது, கிட்ட 6 மாதத்துக்கு குறைவாக தான் இருக்குது. கிட்ட போகும்போது பிப்ரவரி மார்ச் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு திமுக வேணுமா வேணாமான்றதான் நிற்கும். நான் சரியான உதாரணம் 91-96 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டு 92லேருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பேசினது டாக்டர் சுப்பிரமணிய சாமி, ஜனதா கட்சி தலைவர், அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி தான். திமுக தூங்கி கொண்டிருந்தது. ஆனால் எலெக்ஷன் 4 வருஷம் அவங்க தான் போட்டு அடின்னு அடித்தாங்க. ஜெயலலிதாவுக்கு எதிரான உணர்வலைகளை மிகப்பெரிய அளவில் ஊதி பெருசாக்குனாங்க. அந்த அம்மாவும் அவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்க. ஜெயலலிதாவும் ரொம்ப அராஜகமான ஆட்சியை தான் நடத்தினாங்க. ஆனால் என்னாச்சு, கடைசி ஒரே மாதம், கடைசி 15 நாள், கடைசி 1 மந்த் மூப்பனார் காங்கிரஸ் விட்டு வெளியில் வராரு, திமுகவோடு போய் சேர்றாரு. அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணது, அறுவடை பண்ணது திமுக. அப்போ தான் சொல்லுவாங்க, சுப்பிரமணிய சாமி, ஜெயலலிதா, வாழப்பாடிலாம் 94 எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், எம்பி திருஞானு இறந்துட்டார். இவங்களுக்கெல்லாம் கால் மட்டும்தான் எட்டி தான் மதிப்பாங்க, கை கலைஞருக்கு தான், அவர் தான் அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆச்சு. அது மாதிரி நாள் நெருங்க வந்து இப்போ இந்த அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி தான் நம்புகிறேன். இந்த சர்வேவோட உள் முரண்பாடுகள்னு நான் சொல்கிறது வந்து, விஜய் தனியாக நின்னா 23, பிஜேபி ஏடிஎம்கேக்கு 22, திமுகவுக்கு 50ன்ற. சரி, ஆனால் அவங்க சேர்ந்தாங்கன்னா வெறும் 35 தான் வருன்றியா? அது நகதை ஏன்னா 12% கீழே போகும். சரி, அதுக்கு நீ என்ன காரணம் சொல்கிறேன்? 35% வரத்துக்கு என்ன காரணம் சொல்கிறேன்னா, இன்னர் பிக்கரிங்ஸ், ஐடியாலஜிக்கல் பேட்டில்ன்ற. அப்போ தனியாக நின்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் 22% வருது. அப்போ வந்து ஐடியாலஜிக்கல் பேட்டிலும் இன்னர் பிக்கரிங்ஸும் இல்லையா? அப்போ 22 வரக்கூடாது அங்கே. ஆகவே இது நன்கு திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு கருத்து. விஜய்க்கு நான் 25 வரைக்கும் போகுன்றேன். இல்லை சார், என்னன்னா ஏடிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து இருக்கும் போதே வந்து அதுக்கு வந்து 22 கொடுக்குறாங்க. ஆனால் விஜய்க்கு 23 கொடுக்குறாங்க. அது எனக்கு வந்து அதுவே வந்து நாள் ஆக இன்னும் ஒரு 7 மாதம் 6 மாதம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து எப்படி போகும் நமக்கு சொல்ல முடியாது. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோம், விஜய்க்கு மாஸ் பாப்புலாரிட்டி இருக்குன்றது உண்மை. அது எப்படி ஓட்டாக மாறப்போகிறதுன்னு தெரியல. அடிப்படை கேள்வி, விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் பாப்புலாரிட்டி ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்தால் அந்த வெறும் நம்பிக்கை எண்ணிக்கை அளவிலேயே அவங்களுக்கு இருக்க 38, இவருக்கு இருக்க 23 சேர்ந்தால் அது 60 கிராஸ் ஆகுமா, அல்லது குறைஞ்சபட்சம் 45 வருமா? இல்லை இது சேர்றதால 2+2 0 ஆகும் பாலிடிக்ஸில், அந்த மாதிரியோ? அல்ல 0 ஆவாட்டி இப்போ 22 + 23 45 வராமல் 35ன்றாங்க, 10% இறங்குதுன்றாங்க. அந்த 10% இறங்கிறதுக்கு இவங்க சொல்கிற காரணம் வந்து ஐடியாலஜிக்கல் பேட்டில்ஸும் ஐடியாலஜிக்கல் இஷ்யூஸும் ஏடிஎம்கேவோட இன்னர் பிக்கரிங்ஸ்ன்றாங்க. அப்போ பிஜேபி ஏடிஎம்கே உள்ளே இருக்கும்போது ஐடியாலஜிக்கல் பேட்டில் இன்னர் பிக்கரிங்ஸும் இல்லையா? அப்போ எப்படி இது 22% வருது? ஸோ இது வந்து இன்னும் 6 மாதம் இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து இவரே அந்த கட்டுரை எழுதுகிறவரே என்ன சொல்கிறாரு, வேறு யாரையாவது இவர் வந்து கோட் பண்ணியிருந்தா கூட நம்ம அதை நம்பகத்தன்மை இருக்கலாம். திமுக எடுத்த சர்வேவை இவர் எப்படி கோட் பண்ணுறாரு நான் கேட்குறேன். உனக்கு பிளான்ட் பண்ணுறாங்கன்ற புத்தி கூட இல்லாமல் நீ போடுறிய. நீயே வந்து இது திமுகவோட சர்வேன்ற. திமுகவோட சர்வே திமுக சாதகமாக தானே இருக்கும். திமுகவோட சர்வே திமுக எதிராக இருந்ததுனா தான் அது நியூஸ். நீ ஒரு பத்திரிகையாளனா திமுகவுக்கு எதிராக திமுக எடுத்த சர்வே இருந்ததுன்னா நீ உன் பேப்பரில் அதை எழுதணும். திமுக எடுத்த சர்வே திமுக ஆதரவாக இருக்கின்றது உன் பேப்பரில் எழுதுதுன்னா பச்சையாக சொல்கிறேன்னா இதுக்கு பேர் வேறு. அதை நான் சொல்ல விரும்பலை. இதெல்லாம் வந்து ஒரு அன்எத்திக்கல் ஜேர்னலிசம். இவர்கள் விலை போகிறார்கள் என்பது பச்சையாக தெரியுது. பிளான்டட் நியூஸுக்கு இந்த பிரிண்ட் மாதிரியான இந்தியாவின் முன்னணி இணையதளங்களை பலியாவது ரொம்ப வேதனையானது. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கோட் பண்ணுறது டிஎம்கேவோட சோர்ஸஸ். டிஎம்கே எடுத்த சர்வே நீ சொல்கிற, நீங்கள் சொல்கிறது டிஎம்கே எடுத்த சர்வே. டிஎம்கே எடுத்த சர்வே டிஎம்கே எதிராக இருந்தால் அது நியூஸ், அதை நீ போடலாம். டிஎம்கே எடுத்த சர்வே டிஎம்கேக்கு சாதகமாக இருக்குன்னு நீ போடுறீன்னா நீ பலியாகிற, உன்னை குதிரை ஏறுறாங்கன்றது உனக்கு தெரியலையா? அதாவது இவர்களெல்லாம் இத்தகைய நபர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய தீங்கை ஜேர்னலிசத்துக்கு இழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், திமுக எடுத்த சர்வே திமுக எதிராக போய் அதனை கோட் பண்ணினா அது உண்மையிலேயே ஜேர்னலிசம். திமுக எடுத்த சர்வே திமுக சாதகமாக இருக்குன்னு போட்டிங்கன்னா அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை. அவன் சர்வே அவனுக்கு சாதகமாக தான் வாங்கிப்பான். அவங்களுக்கு வர சர்வே அவங்க லீக் எப்போ பண்ணுவான்னா அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சர்வே வரும் அவங்களுக்கு எதிராக அதெல்லாம் அவங்க லீக் பண்ண மாட்டாங்க. அவங்க பர்ஃபெக்டாக சர்வேஸ் எடுக்கிறாங்க, அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன்.
அவங்களுக்கு எதிராக முகத்தில் அரைகிற மாதிரி உண்மையை சொல்கிற சர்வீஸ் அவங்க எடுக்கிறாங்க. அது யாருக்காவது அது அங்கே இருக்க யாருக்கும் போகாது. ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கும் டாப் லீடர்ஸுக்கும் தான் போகும். உன் லெவலில் லீக் பண்ணுறான்னா அவனுக்கு சாதகமானது தான் லீக் பண்ணுவான். அதில் என்ன இருக்குது நியூஸ் வர்த்தின்றான். திமுக எடுத்த சர்வே திமுக எதிராக போகுதுன்னா நீ அதை போடலாம். திமுக எடுத்த சர்வே திமுக ஆதரவு போகுதுன்னா அது போடணுமா? அது ஒரு ஜேர்னலிசமா? அதுவும் எத்தகையவர்கள் கருத்துரிமை என்ற பெயரால் இது ஒன்றும் அதுவும் இதெல்லாம் ஒன்றும் தண்டிக்கப்பட குற்றம்லாம் நான் அப்படிலாம் அதை சொல்லலை. பட் இது ரொம்ப அவலமான ஒரு நிகழ்வு. பிளான்டட் ஸ்டோரிஸுக்கு என்னைக்கு முன்னணி இணையதளங்களே பலியாகுதோ அப்போயே அது ஜனநாயகத்துக்கு கேடுன்னு தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சர்வேஸ் வர ஆரம்பிச்சது. ஒரு வருஷம் முன்னாடியே சர்வேஸ்லாம் நிறைய எடுத்து போட ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் எதுலேயுமே டிவிகே ஏடிஎம்கே விஜய் இணைந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, டிவிகே பிஜேபி ஏடிஎம்கே இணைந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்கன்ற சர்வேஸ் எதுவுமே நம்ம பார்க்கல. ஆனால் இப்போ இது மாதிரியான சர்வேஸ் வருது இல்லை சார். இப்போ கரூர் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் விஜய் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற செய்திகள் வர ஆரம்பிச்சோன்னே இது மாதிரியான சர்வேஸ் வருது. இதை எப்படி பார்க்குறது சார்? ஆமாம், அது தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ லீக் பண்ணுறாங்க. இது தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. விஜய் அரசியலுக்கு வந்த புதுசுலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரல, அசம்பிளிக்கு தான் வரேன்னு சொன்னப்போ எடுத்தாங்க. அதுக்கு போன அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் அவர் பேசின பிறகும் முன்னாலேயும் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு 3 மாதம் பொறுத்து அவர் பரந்தூருக்கு போனப்போ எடுத்தாங்க. விகடன் பத்திரிகை புத்தக வெளியீட்டுலாக்கு போனப்போ எடுத்தாங்க. கஸ்டோடியல் இடத்துக்கு எதிராக அவர் பிரச்சனை பண்ணப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணப்போ எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவர் இதுக்கு போனார், மதுரைக்கு போனார், அப்பயும் எடுத்தாங்க. 3 ஊருக்கு போனார். ஒவ்வொரு ஊருக்கு 3 சனிக்கிழமை போகிறப்பையும் ஒவ்வொரு வாரமும் எடுத்தாங்க. இந்த தடவை ட்ராஜடி ஆனோன்னு அதை லீக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதில் பாருங்கள், அவங்களே பிரசாந்த் கிஷோர் ஆரம்பத்தில் 20% வரைக்கும் ஒரு ஓட்டு வாங்குவார்னு சொன்னப்போ எள்ளி நகையாடி நக்கல் பண்ணவங்க இன்றைக்கி அவங்க சர்வேலே 23%, 23+25 வரைக்கும் போகுது. அதுவே திமுக பெரிய நெருக்கடி. விஜய்க்கு 25% வருதுன்னு திமுகவோட சர்வேலே வருதுன்னா இது அபாய மணி ஒலிக்க தொடங்கியிருக்குன்னு அர்த்தம். அவங்க சர்வேலே அவங்களுக்கு எச்சரிக்கை மணி விடுக்கப்பட்டிருக்கிறது தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், விஜய் ஏடிஎம்கே கூட்டணியை நோக்கி நகர்றாரா சார் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம்? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது தெரியலங்க. அது அவர் பேசணும். அவரை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. விஜயை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேசுகிறாங்க, எல்லா பத்திரிகையாளர்களும் பேசுகிறாங்க, எல்லா அரசியல் விமர்சகர்களும் பேசுகிறாங்க, பொதுமக்கள் பேசுகிறாங்க. விஜயை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ ஏதோ ஒரு சக்தி, ஒரு கவர்ச்சி அவர்கிட்ட இருக்குன்றது உண்மை. அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு இருக்குன்றது உண்மை. அது எப்படி ஓட்டாக மாறும், தட்ஸ் $1 million கொஸ்டின். ஆனால் இப்போ இருக்க முறையில் அவரால் எப்படி அரசியலை நிற்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ அநேகமாக அடுத்த வாரம் அவர் கரூருக்கு போவார்ன்றாங்க. ஃபஸ்ட்டு வாய்ப்பு நமக்கு அடுத்த முறை அவர் கரூர் கண்டிப்பாக போவார். அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவர் சந்தித்து பேசும்போது அவர் என்ன பேசுகிறாருன்றது நமக்கு அப்போ தான் தெரியும். அந்த மக்கள்கிட்ட மீடியா அலௌடு இல்லைன்ட்டார். அவர் திருந்துற மாதிரி தெரியல. எனக்கு மீடியாவே வேணாம் அப்படின்னு தன்னிச்சையான போக்கில் போகிறாரு. அவர் அங்கே பேசும்போது மீடியாவுக்கு அதை எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன பேசுகிறாருன்றதை நம்ம அதிகாரப்பூர்வமாக அப்போ தான் தெரிஞ்சுக்கலாம். அவர் மனசில் என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியல. அந்த விசாரணை சிபிஐக்கு போன பிறகு நீதி வெல்லும்னு அவர் போட்டார். ஸோ அவருக்கு அது ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் டைம் அவர் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவருக்கு உயிர் எப்போ, அதாவது அவருக்கு எப்போ ஒரு ஆறுதல் கிடைத்ததுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னா அவர் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ரியாக்ட் பண்ணது தான். ட்வீட் போட்டிருந்தார், நீதி வெல்லும்னு. ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கிறார் என்று தான் அதற்கு அர்த்தம். அங்கே விடுதலையான கட்சிக்காரங்களை வீட்டில் அழைச்சி பார்த்துருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கார் அவர். இப்போ கூட இந்த 41 குடும்பத்தையும் அவர் சென்னைக்கு அழைச்சி கூட பார்ப்பாருன்னு ஒரு தகவல் இருக்குது. அது ரொம்ப அவலமாக இருக்கும். எத்தனை நாளைக்கு நீ போகாமல் இருப்ப? இப்போ நாளைக்கு எலெக்ஷனையும் வீட்டில் இருந்தால் நடத்துவியா? இப்போ எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகாமல் எல்லாருக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸுங்களே பேசுகிறீங்களா? இது ரொம்ப நாள் ஓடாது. தன்னை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும், அரசியல் கட்சி தலைவராக முகிழ்க்க வேண்டும், சினிமாக்காரர் என்கின்ற பிம்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அது அவர் கையில் தான் இருக்குது. அவர் ஏடிஎம்கே நோக்கி போவாரான்னு நீங்கள் என்ன கேட்குறீங்க? வாய்ப்புகள் அதிகம் நம்ம சொல்லலாம், அவ்வளோதான். உறுதியாலாம் யாராலையும் அதிகாரப்பூர்வமாக ஒரு வாயிலேருந்து வர வரைக்கும் நாம் சொல்ல முடியாது. சார், இன்றைக்கி மீடியாவில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் எல்லாருமே பதிவு பண்ணுறாங்க, பலருமே பதிவு பண்ணுறாங்க. குறிப்பாக அதை முழுமையாக விஜய் தட்டி கழிக்கவும் முடியாது. அவர் தான் பொறுப்பேற்கணும். நிறைய வெளியில் அவங்க தான் அதை அட்ரஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாம்பேடு 27ஆம் தேதி கரூர் ஸ்டாம்பேட் நடந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வேனிஷ் மோடுக்கு போயிட்டாங்க. யாருமே வெளியே வரல. விஜயுமே எதுவும் பேச மாட்டாரு, ஒரு வீடியோ தான் போட்டார். டிவிக்கே தரப்புலேருந்து எந்த ஸ்போக்ஸ்மேனுமே வெளியில் எதுவுமே பதிவு பண்ண மாட்டாங்க. சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட மோர் தென் 2 weeks சென்டர் பண்ணி தான் விவாதங்கள், டிபேட்ஸ் எல்லாமே நடக்குதுல்ல. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் இன்ஃப்ளூயன்ஸு. அவரை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. அவர் கட்சியோ அல்லது அவரோ இல்லாமல் தான் அவரை பற்றின விவாதம் தினமும் 24 மணி நேரமும் நடக்குது ஊடகங்களில்.
எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், விஜய் எதிர்க்கக்கூடிய திமுக கூட்டணி தலைவர்கள், விஜய்க்கு இப்போ ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பிஜேபி, அதிமுக, அவங்களும், தனிநபர்கள், பத்திரிகையாளர்கள், நம்மை போன்ற பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் விஜயை பற்றி பேசுகிறாங்க. விஜய் தவிர எல்லாரும் பேசிட்டாங்க, இன்னும் அவர் பேசலை. அவர் என்ன பேசுவார்னு நமக்கு தெரியாது. அதான் நான் சொன்னேன், அவர் குறைஞ்சபட்சம் அவர் பேசுகிற வரைக்குமாவது காத்திருக்க வேண்டும். அவர் கரூரில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் 41 குடும்பங்களை சந்தித்து பேச போகிறான்றாங்க. அது ஏதோ இடம் சூட்டபுளாக பிளேஸ் கிடைக்கலன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. அவரும் ஓரளவு கூட திருந்தலை. அவர் இன்னமும் மேட்டுக்குடி மனப்பான்மையிலையும் தவறான அணுகுமுறையிலையும் தான் இருக்காருன்றதுக்கு உதாரணம், ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு எழுதிய கடிதத்தில் தான் கரூர் போகிறதுக்கு அனுமதி வேணும்ன்ட்டு அதில் அவர் போட்ட கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா மலைப்பாக இருக்குது. 1 கிலோமீட்டர் கிரீன் காரிடார் வேணும், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாது, மீடியாவை நிச்சயமாக உள்ளே விடக்கூடாது, ஐடி கார்டு இருக்கவங்கள தான் விடணும், மீறி அந்த தொண்டர்கள் வந்தாங்கன்னா அவங்க லட்டி சார்ஜ் பண்ணலாம், தான் சொந்த 0 டாலரன்ஸ் ஃபார் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு. இந்த வார்த்தைலாம் ஒரு அரசியல்வாதி வாயிலேருந்து எப்படிங்க வருது? 0 டாலரன்ஸ் ஃபார் க்ரௌடுனா நீ எதுக்கு அரசியல் இருக்க? சொந்த கட்சிக்காரனில் நீ போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணலான்னு டிஜிபிக்கு லெட்டர் கொடுக்குறீங்கன்னா நீங்களாம் எதுக்கு சார் அரசியல் இருக்கீங்க? எதுக்கு நீங்கள் அரசியல் இருக்கீங்க? தொண்டை இல்லைன்னா நீங்கள் இல்லை. அவன் 1000 தப்பு பண்ணட்டும். ஒரு சம்பவம் நடந்து வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க, நானும் மனிதன் தானே, அங்கே போனால் பிரச்சனை ஆகிடும்னு வீடியோவில் போட்டிங்க. ஆனால் உங்கள் வக்கீல் கோர்ட்டில் என்ன போய் சொல்கிறாரு? போலீஸ் தான் சொல்லிச்சு போயிட சொல்லி அப்படின்னாரு. சரி, அன்றைக்கி அந்த நேரத்தில் போலீஸ் சொன்னதை கேட்டு அவனும் ஃபைன் வந்துட்டீங்க. 2 நாள் பொறுத்து போக வேண்டியதானே? அது எது உங்களை தடுத்துது? சரி, போகிறதுக்கு அனுமதி கேட்கும்போது 1 கிலோமீட்டர் கிரீன் காரிடார் எனக்கு தெரிஞ்சு ஜனாதிபதிக்கு பிரதம மந்திரிக்கு தான் கொடுப்பாங்க. பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் தான் 1 கிலோமீட்டர்லாம் அங்கே கொடுப்பாங்க, வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சொந்த கட்சிக்கு 0 க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொன்னீங்க? 0 டாலரன்ஸ். 0 டாலரன்ஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் வந்தால் அடிச்சு துரத்துன்றான். என்னங்க இது? 0 டாலரன்ஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு ஆள் வந்தான்னா அவன் அடிச்சு துரத்துன்றேன். மீறி க்ரௌட் வந்தால் துப்பாக்கி சூடு நடத்துவேன். துப்பாக்கி சூடில் செத்தானா நான் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துக்கிறேன்னுவேன். இதெல்லாம் என்ன பேச்சு? இவரெல்லாம் அரசியல் கட்சி தலைவராக எப்படி இருக்கிறார்? இதான சாபக்கேடு. அதனால தானே இப்போ திமுகவோட நெரேட்டிவ் எடுப்படுது. விஜய் களத்துக்கு போய் சதுராட்டம் ஆடி இருந்தால் திமுகவோட நெரேட்டிவ் எடுப்பட்டிருக்காது. இன்றைக்கி ஒன் சைடாகவே நெரேட்டிவ் போனதுக்கு காரணம் விஜய், திமுக கிட்ட இருக்கக்கூடிய பணபலம், ஊடக பலம். முதல் குற்றவாளி விஜய் தான். திமுகவையோ திமுக கிட்ட இருக்க பணத்தையோ அரசாங்கத்தை எந்திரத்தையோ குறை சொல்கிறதுலாம் 2ஆம் பட்சம் தான். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக அங்கே நடந்துக்கல, அதுக்கு பிறகுமும் நீங்கள் திருந்தலை. டிஜிபி கிட்ட நீங்கள் கொடுத்த லெட்டர் அட்டூழியத்தின் உச்சம். இப்படிலாம் ஒருத்தரால் எப்படி அரசியல் கட்சி தலைவராக இயங்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. நான் சொந்த தொண்டர்களை 0 டாலரன்ஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அடிச்சு துரத்துன்றேன். நாளைக்கு கூட்டம் எங்கேயோ நான் போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணி அடித்து ஓட விடுவான். நீ அதை ரசிப்ப. லாங் டேர்மில் விஜயால் அரசியலில் நிற்க முடியாதுன்றது என்னுடைய திண்ணமான எண்ணம். மேபி இப்போ கூட தப்பிச்சு நிற்கலாம் அவர் எலெக்ஷனில், தனியாகவோ கூட்டணியோடையோ ஜெயிக்கலாம், தோக்கலாம். பட் லாங் டேர்மில் அவரால் அரசியலில் நிற்க முடியாது. அவருடைய இயல்பு அரசியலுக்கு எதிரானதாக இருக்கிறது என்பது தான் என்னுடைய தீர்க்கமான முடிவு. சார், தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளேயே புஷி ஆனந்துக்கு எதிரான எதிர்ப்பு குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சில செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது சார். அது தெரியாதுங்க, அந்த கட்சியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க. புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுன், அருண்ராஜ், அப்புறம் ஜானு, என்னன்னு தெரியாதுங்க. அதெல்லாம் பலவிதமான செய்திகள் வருதுங்க. அது எல்லாமே ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் எதுவுமே இல்லைங்க. மக்கள் பங்களிப்பே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி எப்படி இயங்க முடியும் என்பதற்கு உலகத்திலேயே சிறந்த உதாரணம் தாவேகா. ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் ஒரு மக்கள் இயக்கம். எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் பேசிக்கலி எ பப்ளிக் மூமெண்ட், எ பப்ளிக் ஆர்கனைசேஷன். ஆனால் மக்களோட பங்களிப்பே இல்லாமல் நான் நடத்துவேன்னு ஒருவர் நினைக்கிறாருன்னா, வீட்டில் உட்காந்துக்கிட்டு லாபிங் பண்ணுறது மூலமாகவே நான் அரசியல் பண்ணுவேன்னா அது விளங்குமாங்க? அது நான் கேட்குறேன். அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி என்பது பொதுமக்கள் இயக்கம். எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் பேசிக்கலி எ பப்ளிக் மூமெண்ட். மக்களுக்கும் அந்த கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மக்களுக்கு எந்த பங்களிப்பும் அந்த கட்சியில் இல்லை. ஒரு பெரிய துயர சம்பவம் நடக்கும்போது மக்கள்கிட்ட தான் போய் அவர் நின்று இருக்கணும். அன்றைக்கி முடியாட்டி அடுத்த நாள் முடியாட்டி 4 நாள் போய் மக்கள்கிட்ட நின்று இருக்கணும். அந்த சம்பவத்துக்கு முன்னாலேயும் எத்தனை தடவை மக்கள்கிட்ட போய் அவர் நின்னார்? இல்லவே இல்லை. மீடியா கிட்ட பேசணும். ஏன்னா மீடியான்றது 1000 குறைகள் இருந்தாலும் மக்களுக்கும் விஜய்க்கும் இடையிலான பாலம் என்பது மீடியா. எந்த அரசியல் கட்சி தலைவரும் மீடியா எனக்கு வேணான்னு சொன்னதில்லை. அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட உளவியல் ரீதியாகவே ஏதோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அவர்கள் ஆபத்தானவர்கள். அது இந்த பெருந்துயருக்கு பிறகு விஜய் இன்னமும் மன ரீதியாக தாக்குதலுக்கு, பாதிப்புக்கு, அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பார்.
அவர் என்ன முடிவு பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் முதல் கேள்வி ஒரு அதிமுக கூட்டணிக்கு போவாருன்னா நான் எனக்கு தெரியாதுன்னு. இத்தகைய தன்மை கொண்ட மனிதர்கள், யாரோடும் கலந்து பேசாதவர்கள், பொதுமக்கள்கிட்ட நேரடியாக பேசாதவர்கள், தனியாக ஒருத்தனை கூப்பிட்டு பேசுறதில்ல, எல்லா தரப்பு மக்களோடையும் பேசாதவர்கள். அடிப்படையில் ஒரு அரசியல்வாதியோட இலக்கணம் என்பது அனைத்து தரப்பு மக்களிடமும் பேசணும். சரியான உதாரணம் மறைந்த கலைஞர் கருணாநிதி. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும், பொதுமக்களிடம் அனைத்து தரப்பு மக்களிடமும் எப்படி கலந்து உரையாட வேண்டும், கலந்து உறவாட வேண்டும். ஒரு அரசியல்வாதி அனைத்து தரப்பு மக்களுடனும் எப்படி கலந்து உரையாட வேண்டும், எப்படி கலந்து உறவாட வேண்டும் என்பதற்கு மறைந்த கலைஞர் கருணாநிதி உதாரணம். யார் வேணால் அவரை போய் பார்த்து பேசலாம். முதல் நாள் ராத்திரி அவளை மேக்சிமம் அவரை வசைப்பாடி விட்டு தேர்தல் காலத்தில் அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் 9 மணிக்கு சோ ராமசாமி போய் அவரை பார்ப்பார். அந்த நெருக்கடியான கட்டத்தில் கூட அனைத்து தரப்பு மக்களிடமும் ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் வேணால் பேச முடியாமல் இருக்கலாம் அவர் எதிர்ப்பவர்கள். மற்றபடி அதிகாரத்தில் இருந்தாலும் அது ஆட்சி இழந்துட்டு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் யார் வேணால் போய் அவருடைய எதிரிகள் கூட அவரை சந்தித்து உரையாடலாம். தன்னை ஆதரிக்கிறவனோட பேசுகிறதுக்கு பேர் அரசியல் பக்குவம் கிடையாது. தன்னை எதிர்ப்பவனுடன் கண்ணியமாக உறவாடுவதற்கு பேர் தான் அரசியல் பக்குவம். தன்னை ஆதரிக்கிறவனையும் பார்க்க மாட்டான், தன்னை எதிர்க்கிறவனையும் பார்க்க மாட்டான். இவர் என்ன அரசியல் கட்சி தலைவர்? இவருடைய இயல்பு ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு நேர் எதிரானது. இந்த பிரச்சனை எப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியாது. சிபிஐ விசாரணை எந்த கோணத்தில் போகணும்னு எனக்கு தெரியாது. விஜய் யாரோட கூட்டணிக்கு போவார் எனக்கு தெரியாது. ஒரு ஏடிஎம்கே பிஜேபியோட போவாரா, தனியாக போவாரா, இல்லை பிஜேபியை கைதடி ஏடிஎம்கே பிஜேபிக்கு போவாரா, இல்லை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் போயிட்டு நாங்கள் பிஜேபியோட இல்லை ஏடிஎம்கேவோட தான் இருக்கோம், ஏடிஎம்கே பிஜேபியோட இருக்குது, நாங்கள்லாம் என்டிஏ உள்ளே இருக்கோம், எனக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கூட அவர் சொல்லலாம். இந்த மாதிரி எத்தனை நாடகத்தம்னா அவர் ஆடலாம். அந்த ரிசல்ட் எப்படி வேணால் வரலாம், ஜெயிக்கலாம், தோக்கலாம். ஆனால் விஜயோட இயல்பு அரசியலுக்கு அறவே ஒவ்வாதது, பொருந்தாதது. நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.